அஜித் சார் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து பெல்ஜியம் நாடுகள்ல நடக்கவுள்ள கார் பந்தயங்கள்ல கலந்து கொண்டும் இருக்காரு. கடைசியாக நடந்த கார் பந்தயத்துல இவருடைய டீம் முதலிடம் பிடித்து ஒரு மிகப்பெரிய சாதனைய படைச்சாங்க. தொடர்ந்து ஏகே அவர்கள் பார்த்தீங்கன்னா, இந்தியாவிற்கு பெருமை சேர்த்துட்டு இருக்காரு. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா, தற்போது ரீசெண்டாக ஏகே அவர்கள் அங்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அதாவது அங்குள்ள கமெண்டேட்டர் நம்ம அஜித் சாரிடம், நீங்கள் F1 ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் போன்ற கார் பந்தயங்கள் சம்பந்தப்பட்ட படங்கள்ல நடிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ அதற்கு நம்ம அஜித் சார் அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக நடிப்பேன். அது மட்டும் இல்லாம இப்ப நான் நடிச்சிட்டு இருக்க படங்கள்ல கூட கார் பைக் சீன் காட்சிகள்ல நான் தான் டூப் போடாம நடிக்கிறேன் அப்படின்னு வெளிப்படையாக பேசியிருப்பாரு. சோ ஃபியூச்சர்ல கண்டிப்பா நான் பண்ணுவேன் இது போன்ற படங்கள்ல அப்படின்னு ஏகே அவர்கள் சொல்லி உள்ளது தற்போது சமூக வலைத்தளங்கள்ல படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம அஜித் சாருடைய அடுத்த படம் பற்றி முக்கிய தகவல் ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது அஜித் சாருடைய அடுத்த திரைப்படத்தையுமே ஆதிக் அவர்கள் தான் கேட்கிறார் அப்படின்றது உறுதியாகிடுச்சு. ஆதிக் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய காஸ்ட் அண்ட் க்ரூ தேர்வுல ரொம்பவே பிஸியாக இருக்காரா. படத்திற்கான ஹீரோயின் மற்ற ஆர்டிஸ்டுகள் தேர்வு நடைபெற்று முடிந்து விட்டது. ஆனால் படத்திற்கான வில்லனுடைய தேர்வு மட்டும் ரொம்பவே இழுத்து கொண்டே போகுதான். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஜித் சாருக்கு ஏத்த ஒரு பவர்ஃபுல்லான வில்லனை ரெடி பண்ணணும். அது மட்டும் இல்லாம இந்த படம் ஒரு பேன் இண்டியன் படம் அப்படின்றதுனால வில்லனுமே கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஸ்டாராக இருக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்புல தான் இந்த தேடல் இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில தற்போது நம்ம அஜித் சாருக்கு இந்த படத்துல வில்லனாக பிரபாஸ் அவர்களை போடலாம் அப்படின்ற ஒரு டாக் போய் கொண்டிருக்கா. கூடிய விரைவிலேயே படக்குழு பிரபாஸ் அவர்களை சந்தித்து இதை பற்றி பேச்சுவார்த்தையுமே நடத்திருக்காங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.